குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்க கார்ல எல்லாரும் பயணம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கார்ல பயணம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி, நல்ல ஒரு வேன்ல இல்லை என்று சொன்னால் பஸ்ல நீங்க பயணம் செய்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், முதல் சீட்ல உட்கார்ந்து நீங்க தூங்குனீங்க அப்படின்னா உடனே டிரைவர் என்ன செஞ்சிருவாங்க, நீங்க எந்திரிச்சு பின்னாடி போங்கன்னு உடனே வச்சு விட்டுருவாங்க. அதே போல நீங்க கார்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க தூங்கி கொண்டிருந்தீங்கன்னா உடனே நீங்க பின்னாடி போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன் அவ்வாறு சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம் அருகில் சுறுசுறுப்பானவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். என் பக்கத்துல சுறுசுறுப்பானவங்க இல்லை அப்படின்னா நானும் சுறுசுறுப்பு இல்லாதவனாக மாறிவிடுவேன். என் பக்கத்துல ஆண்டவர் இல்லாட்டினா நானும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு என்னை இடம் கொடுத்து நானும் தேவையில்லாத வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து சென்று விடுவேன். அப்ப நான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற பொழுது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல படைகளின் ஆண்டவர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருந்து நம்மை தப்புவித்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா 31:5 தப்புவித்து விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கணுங்க. எப்படி இந்த டிரைவர் பக்கத்துல சுறுசுறுப்பானவங்க இருக்கணும், அப்பதான் அவர் ஆக்டிங்கா ஓட்ட முடியும். நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா அவருக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அதனால தன்னுடைய பக்கத்துல யாரை வச்சிருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்க பக்கத்துல நீங்க நெகட்டிவ் ரோல் உள்ளவங்க நீங்க வச்சுக்கவே கூடாது. பாசிட்டிவா உள்ளவங்க தான் நீங்க வச்சுக்கணும். எப்பயுமே உங்க வாழ்க்கையில பாசிட்டிவா இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில செழிப்படையணும்னு ஆசைப்படுவாரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்க எல்லா சூழ்நிலையிலையும் நன்றாய் வாழ்ந்து சுகமாய் ஜீவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிற தவணா இருக்கிறார். அப்ப நீங்க யாரை உங்க பக்கத்துல வச்சுக்க போறீங்க, யாரை பிடிச்சுக்க போறீங்க, யாரை விடாம அவர் பக்கத்துல நிக்க போறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பிடித்துக் கொண்டீர்கள் சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்க வாழ்க்கையில விடாமல் பிடித்துக் கொண்டீர்கள் சொல்லி சொன்னால் உங்களை தப்புவித்து அவர் விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு ஆதரவாக இருந்து எல்லா காரியத்திலையும் நன்மையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி தர அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதத்தை காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.